கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 29ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். For where your treasure is, there your heart will be also. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் எனப்படும் போதனையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான உண்மை ஆகும். குறிப்பாக இந்த தபசு காலத்தில் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க உதவுகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். உங்கள் பொக்கிஷம். இங்கு பொக்கிஷம் என்பது வெறும் பணம் அல்லது பொருள் மட்டும் அல்ல. ஒரு மனிதன் மிகவும் மதிப்பாக கருதும் எல்லாவற்றையும் இது குறிக்கிறது. உதாரணமாக செல்வம், பதவி, புகழ், உலக இன்பங்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யம். ஒரு மனிதன் எதை அல்லது யாரை அதிகமாக மதிக்கிறானோ அதுதான் அவனுடைய பொக்கிஷம். ஆக பொக்கிஷம் என்பது நாம் மிகவும் மதிக்கும் ஒன்று, நாம் பாதுகாக்க விரும்பும் ஒன்று, நமது வாழ்க்கையின் மையம். உதாரணமாக ஒரு மனிதன் பணத்தை பொக்கிஷமாக வைத்தால் அவன் வாழ்க்கை பணத்தை சுற்றி இருக்கும். புகழை பொக்கிஷமாக வைத்தால் அவன் எல்லாவற்றையும் புகழுக்காகவே செய்வான். தேவனை பொக்கிஷமாக வைத்தால் அவன் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும். அதனால் பொக்கிஷம் என்பது வாழ்க்கையின் மைய மதிப்பு ஆகும். இருதயம் என்ற வார்த்தையின் ஆன்மீக அர்த்தத்தை பார்ப்போம் என்றால், வேதாகமத்தில் இருதயம் என்றால் மனம், சிந்தனை, விருப்பம், உணர்ச்சி, தீர்மானம் எல்லாவற்றையும் குறிக்கிறது. அதாவது மனிதனின் முழு உள்ளம். எனவே இந்த வசனத்தின் ஆழமான பொருள், நாம் எதை மிக மதிக்கிறோமோ அதிலேயே நமது வாழ்க்கை முழுவதும் ஈடுபடும். இன்றைய தியான வசனம் ஒரு ஆன்மீக சட்டத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது மதிப்பு, அன்பு, அர்ப்பணிப்பு. நாம் ஒன்றை மதிக்கிறோம், அதை நேசிக்கிறோம், அதற்காக வாழ்கிறோம். அதனால்தான் இயேசு இந்த வசனத்தை இன்று நமக்கு அழகாக விளக்குகிறார். இந்த வசனத்திற்கு முன் இயேசு 2 வகை பொக்கிஷங்களை சொல்கிறார். பரலோக பொக்கிஷம், பூலோக பொக்கிஷம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று. உலக பொக்கிஷம் பணம், சொத்து, புகழ், அதிகாரம். இவை எல்லாம் தற்காலிகம், அழியும், நிலைக்காது. பரலோக பொக்கிஷம் தேவனுக்காக வாழ்தல், அன்பு செயல்கள், நீதியான வாழ்க்கை, விசுவாசம். இவை நித்தியமானவை, அழியாதவை, தேவனிடத்தில் மதிக்கப்படுபவை. மனிதன் எதை பொக்கிஷமாக கருதுகிறானோ அதுவே அவன் வாழ்க்கையின் திசையாக மாறுகிறது. அதனால்தான் பவுலடிகளார் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். ஒரு விசுவாசியின் மனம் தேவராஜ்யத்தில், கிறிஸ்துவின் சித்தத்தில், நித்திய வாழ்வில் இருக்க வேண்டும். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும்
நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் வேண்டும் என்று வலியுறுத்துவதை 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கிறோம். நன்மை செய், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாயிரு, தாராளமாய் கொடு, உதார குணம் உள்ளவராய் இரு என்பதே தேவன் இந்த தபசு காலத்தில் நமக்கு கொடுக்கிற கட்டளை. என் இருதயம் பொருளாசையைச் சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று சங்கீதக்காரன் வேண்டுவது போல இந்த தபசு காலத்தில் அனுதினமும் தேவனுடைய பாதம் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், பொக்கிஷம் என்பது மனிதன் மதிக்கும் பொருள். பொக்கிஷம் இருதயத்தை கட்டுப்படுத்துகிறது. நித்திய பொக்கிஷத்தை தேட வேண்டுமானால் முதலாவது தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். நற்காரியங்கள் செய்ய வேண்டும். விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். தபசு காலத்திற்கான ஆழமான அர்த்தம் மனம் திரும்புதல், சுய பரிசோதனை, தேவனை நோக்கி திரும்புதல். இன்றைய தியான வசனம் நம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. என் பொக்கிஷம் உண்மையில் எங்கே இருக்கிறது? உலகத்திலா, தேவனிடமா? இந்த வசனம் நம்மை பலவாறு சிந்திக்க வைக்கிறது. ஒன்று, நமது நேரம் எதற்காக செலவாகிறது? நமது சிந்தனை எதிலே இருக்கிறது? நமது ஆசைகள் எதில் இருக்கின்றன? அங்கேதான் நமது பொக்கிஷம் இருக்கிறது, இல்லைங்களா? எனவே இந்த தபசு காலத்தில் முதலில் உங்களை நீங்களே ஆராய்ந்து, நான் உலகத்தில் சேகரிக்கிறேனா அல்லது தேவ ராஜ்யத்தில் சேகரிக்கிறேனா என்று கண்டு உணருங்கள். உலகத்தில் சேர்க்கும் பொக்கிஷங்கள் அழியும், மாறும், கைவிடும். ஆனால் தேவ ராஜ்யத்தில் சேர்க்கும் பொக்கிஷங்கள் நித்தியம், அழிவில்லாதது, இரட்சிப்பை தருவது. எனவே நமது இதயத்தை தேவனிடத்தில் வைப்போம். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்திலே நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that whatever we value most becomes the focus of our heart and life. In our treasure is earthly wealth or worldly things, our hearts will be attached to them. But if our treasure is God and His kingdom, our hearts will seek eternal things. During the Lenten season, believers are called to examine their lives and place their treasure in God rather than in temporary worldly possessions. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக தந்தையே, உலகத்தின் பொக்கிஷங்களில் அல்லாமல் உம்மில் எங்கள் பொக்கிஷங்களை வைக்க உதவ வேண்டுகிறோம். எங்களது இருதயம் உலக ஆசைகளில் சிக்காமல் உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற இருதயமாக இருக்க கிருபை தாரும். உம்மை தேடுகிற இருதயம், நல்ல செயல்களை செய்கிற இருதயம், மற்றவர்கள் மேல் அன்பும் பரிவும் காட்டுகிற இருதயம் என்ற பொக்கிஷங்களை நாங்கள் சேர்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தபசு காலத்தில் எங்களை நாங்கள் நன்கு ஆராய்ந்து மனம் திரும்பி வருந்தி உம்மை நோக்கி திரும்ப உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே எங்கள் இருதயம் இருக்கிறது என்ற சத்தியத்தை பரிபூர்ணமாய் விசுவாசித்தவர்களாய்
எங்கள் பொக்கிஷமாகிய உம்மேலேயே எங்கள் இருதயம் இருக்க கிருபை செய்ய வேண்டி முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.